ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஃப்ரைடே மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி தலை வந்து குளிச்சுட்டேன். ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால எப்போவுமே இந்த தலை வந்து காய வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து காயாது. அந்த கூலிங்காக இருக்கும்போதே நான் வந்து கிளிப்பு வந்து போட்டுருவேன். ஃபுல்லாக காயறதுக்குள்ளேயும் நான் வந்துட்டு பொறுத்துட்டுலாம் இருக்க மாட்டேன். அப்போ தான் வந்து சின்ன பிள்ளையில வந்து திட்டுவாங்க, எப்போதுமே அந்த பிள்ளை வந்துட்டு தலையே காய வைக்கிறதில்ல, அதுவே பாதி முடியாமல் வந்துடுது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு திடீர்னு முடியாமல் வந்துடும் தலை ஒழுங்காக காய வைக்கல அப்படின்னா. எப்போவுமே வந்துட்டு எங்கள் அப்பா தான் என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க, தலையை மட்டும் ஒழுங்காக காய வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அது கூலிங்காகவே இருக்குமா, அப்படியே கிளிப்பை வந்து போட்டுருவேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லா வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும் அந்த தலை குழுன்னு இருக்கிறது. அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கிச்சனுக்கு வந்துட்டு அடுப்பு எல்லாமே வந்து தொடச்சி விட்றேன். ஆல்ரெடி தொடச்சி தான் இருக்குது, இருந்தாலும் வந்து இன்னொரு வாட்டி வந்து தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக துணியை மட்டும் ஈரமாக்கிட்டு அப்படியே வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிள்ளைங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து சமையல் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் வந்து மசாலா வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் சாதம் தான் வந்து செய்யலான்ட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு இன்றைக்கி தயிர் சாதம் தான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன். கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தனால சுத்தமாக அந்த வீடியோவும் வந்துட்டு எடுக்க முடியலை. இல்லாட்டி ஆஃப்டர்நூன் வந்துட்டு வேறு ஏதாவது ஸ்பெஷலாக புதுசாக ஏதாவது வந்து ட்ரை பண்ணலாம், அதையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். அடுத்து அப்புத்தாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அவங்க கூப்பிட்டதுனால அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிளம்பி போயிட்டேன். பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வாசலெல்லாம் கூட்டி கோலம் எல்லாமே போட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி நான் தான் போட்டேன். அதுக்கப்புறம் பால் வந்துருச்சு, அதை வாங்கி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கு வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே 2 வீடு, நானும் இன்னொரு கிறிஸ்டின் அவங்க, அந்த சாரும் வந்துட்டு பால் வாங்குவாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு வரக்குள்ளே நான் ஊற்றி கொண்டு போய் டக்குன்னு அந்த தூக்குச்சட்டியை வந்துட்டு அங்கே மாட்டி வச்சுருவேன். கதவுல அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு வந்துட்டு க்ரீன் டீ வந்துட்டு நான் வந்து போட்டுக்கிட்டேன் காலையிலக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக காஃபி, டீ இதெல்லாமே வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பால் வந்து இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு போக மிச்ச பால் வந்துட்டு அப்பத்தா கொண்டு போய் கொடுத்துருவேன். அங்கே பால் கொடுக்குறவர் வந்துட்டு வரல. ஏன்னா நாய் வந்து குறுக்க வந்து அவர் விழுந்து அதனால வந்துட்டு பால் கொடுக்குறவருக்கு வந்து அடியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இப்போ நான் கொண்டு போய் பால் கொடுக்குறேன். சைட் பை வந்துட்டு க்ரீன் டீ வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ரேப் சாங் தான் வந்து கேட்டுட்ருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு சாங்ஸ் வந்து கேட்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே பாட்டு வந்து போட்டுட்டு தான் நான் வந்துட்டு வேலை வந்து பார்ப்பேன். அது அப்படியே சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியே பழகியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நம்ம வந்து பாட்டெல்லாம் கேட்க ஆரம்பிப்போம்ல, அந்த டைம்லேருந்து அப்படியே பழகியாச்சு. பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும், பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த பச்சை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டு கத்திரிக்காய் கூட அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா காதெல்லாம் அரிக்கும், கரப்பான்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இது சாப்பிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்துட்டு இல்லை. ஏன்னா நான் கத்திரிக்காய் அதிகமாக சாப்பிடுவேன், அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ சாங்ஸ் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் வந்து சைட் பை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாதம் வந்துட்டு ஒரு சைடு வந்து வச்சாச்சு. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இரும்பு கடாயில் வந்துட்டு கத்திரிக்காய் மட்டும் தாளித்து விட போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் சோம்பு சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வந்துட்டு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, தக்காளி வந்து சேர்த்து அதை வந்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைய வெந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு கழுவி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாதம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து வடித்து விட போகிறேன். வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு பால் வந்து காய வைக்கணும். காலையில் பிள்ளைங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டைமாக வந்துட்டு எதுவும் செய்கிறதில்ல. ஆஃப்டர்நூனுக்கு செய்கிறதே வந்து பார்த்திங்கன்னா காலையில் அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவேன். சாதம் இப்போ நான் கம்மி பண்ணிட்டேன். அதனால் இப்போ கத்திரிக்காய்க்கு வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. அதனால் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து இடித்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் இறக்கணும் அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் மசாலா வந்துட்டு ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே. தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ கத்திரிக்காய் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் வந்து காய வச்சுட்டேன்.
காலையிலேக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு டிஃபன் கட்டினது போக மீத சாதம் தயிரில் போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். நான் சாதம் வந்து கம்மியாக இருக்கிறனால இன்றைக்கி காலையிலேக்கு நான் ஓட்ஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இரும்பு கடாயை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு விளக்கிட்டு அதை சீசனிங் பண்ணி இதை வந்துட்டு எடுத்து வச்சிட போகிறேன். இப்போ நிறைய ரீசெண்ட் டைமாக நடக்குது. ப்ளஸ் ஹஸ்பண்ட் வந்து ஊரில் இருப்பாங்க, ஒய்ஃப் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கும். ப்ளஸ் ஒரு சில அறவேக்காடுகள் வந்துட்டு தப்பாக வந்துட்டு அப்ரோச் வந்து பண்ணுறது. ப்ளஸ்ஸு வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லை, ப்ளஸ் தனியாக தானே இருக்கா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ரோச் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இணங்குவாளா அப்படின்ட்டு செருப்பு கழட்டி தான் அடிக்கணும் இவங்களெல்லாம். ஏன்னு கேட்குறீங்க அப்படின்னா, இவங்கனால நிறைய பேரோட லைஃப் வந்துட்டு ஸ்பாயில் ஆகுது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டு கேள்விக்குறி ஆக்கிட்டு போயிடுறாங்க. ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னாருக்கு இன்னார்னு சொல்லி கடவுள் படைச்சி தான் நம்மளை வந்து எல்லாமே இது பண்ணி கொடுக்குறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்தவன் பொண்டாட்டி மேலே வந்துட்டு ஒரு ஈர்ப்பு வர்றது, ப்ளஸ் அடுத்தவன் பொண்டாட்டியை வந்து தப்பாக பார்க்குறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேவலமான புத்தின்னு நான் வந்து சொல்லுவேன். பைபிளில் போட்டிருக்கு, ஒருத்தியை நம்ம இச்சையாக வந்து பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம வந்து விபச்சாரம் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கேடுகட்டவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க பொண்டாட்டியை போய் பார்க்க வேண்டியதானே, அடுத்த என் பொண்டாட்டியை ஃபாலோ பண்ணுறது, குறுகுறுன்னு பார்க்குறது, இதில் என்ன அவனுக்கு வந்து கிடைக்க போகுதுன்னு தெரியலை. வீணாக போனவங்க இந்த மாதிரி ஒரு அறவேக்காடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முறவாசம் பண்ணி நேராக கொண்டு போய் மாமியார் வீட்டில் தான் விடணும். என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணன் வந்துட்டு எனக்கு வந்து வாட்ச் வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. அது வந்து 20 டேஸாக தான் இப்போ தான் வந்து ஒருத்தவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்பத்தா வீட்டில். அதுக்கப்புறம் நான் அப்பத்தா வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே அப்பத்தாவுக்கு போயிட்டு பால் வந்து இன்றைக்கி கொடுத்தேன். இன்றைக்கி சாப்பாடு கொடுக்கல. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் வாட்ச்சு அண்ணன் கொடுத்து வந்திருக்குன்னு சொல்லவும் அப்புறம் அதை வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். சரி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். நல்லா இருக்குல்ல இந்த வாட்ச்சு. ஹெட்டு வந்து 1 ப்ளஸ் வந்துட்டு இதுக்கு வார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 கலர் வந்துட்டு வெரைட்டியாக வந்துட்டு இருக்குது. ஸ்ட்ராப்பு ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. அதில் இதுதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து எலாஸ்டிக் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளெக்சிபிளாக எவ்வளோ இழுத்தாலும் வரும். நம்ம கை சைஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் போருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாக்லேட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்பா கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பெண்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க. அந்த மாதிரி அறவேக்காடெல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டு மிதிங்க.